முதல் மேட்ச் பிரதம் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே எல்லா மேட்சையும் ஜெயிச்சாதான் நீங்க செமிஃபைனல் போக முடியும். சோ இது ஒரு மாதிரியான ட்ரிக்கி ஃபார்மேட். There is no intermediate stage. லிட்டரலி வந்து ஒரு நாக் அவுட் மாதிரி. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தீங்கன்னா 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ரன் ரேட் மத்தவங்க கையில இருக்கு உங்க விதி. ரிஷப் பந்த் அந்த பிரஷரே எடுத்துக்கிறது இல்ல பத்ரி. டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும் நீங்க பாத்திருக்கீங்க அவர் அந்த பிரஷர்லாம் எடுத்துக்கிறது இல்ல. எஸ், ஒரு எக்ஸ் ஃபேக்டர் லெஃப்ட் ஹேண்டர் நானும் ஒத்துக்கிறேன். பட் இவர் நல்லா பண்ணிருக்காரு. நானும் ரிஷப் பந்த் தான் ஆடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் போக போக எனக்கு கேஎல் ராகுல் மேல இன்னும் நம்பிக்கை வைக்கலாம்னு தோணுது. அலாங் வித் ஹார்திக் பாண்டியா ஒரு தேர்ட் சீமர் இருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்கு பிரதம். We are coming to play Champions Trophy to become champions. அப்படி ஒரு பஞ்ச் டைலாக் விட்டுருக்காரு மெஹதி ஹசன் மிராஸ். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் பிரேதம். டைம் டு ப்ளீட் ப்ளூ அப்படின்னு உங்க டிஷர்ட் என் டிஷர்ட்டை பார்த்தாலே தெரியுது. சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 தொடங்க போகுது. இந்தியா டெஃபினட்டா ஒரு ஃபர்ம் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓடிஐ ஃபார்மேட் ஒயிட் பால்னாலே வேற லெவல்ல ஆடுறாங்க டீம் இந்தியா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் மேட்ச் பிரதம் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் இந்தியா விளையாட போறாங்க. பங்களாதேஷ் வந்து ஒரு மினோஸ் அப்படின்லாம் சொல்லலாம் முடியாது. அவங்க வந்து ஈக்குவலி குட் டீம், குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். துபாயில நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு ஒரு மாதிரியான அகிலீஸ் ஹீலாவும் இருந்திருக்காங்க. So India versus Bangladesh definitely not a pushover team. நல்ல மேட்சை நான் எதிர்பார்க்கிறேன். உங்க கருத்துக்கு? 2011 வேர்ல்ட் கப் ஜெர்சி பத்ரி, இது அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஷோக்கு கொஞ்சம் லக் வரட்டும் இந்தியாவுக்கு அப்படின்னு. ஏன்னா வந்து அந்த 2023 ஜெர்சி போட்டது ஃபைனல்ல பாவம் லக் போயிடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி லக் மாறணும். பட் நீங்க கரெக்டா சொன்னீங்க பத்ரி, இது வந்து ஒரு மினி வேர்ல்ட் கப். ஸோ வேர்ல்ட் கப்ல 9 மேட்ச் ஆட்டு அப்புறம் செமிஃபைனல் ஃபைனல் வர மாதிரி அப்படி கிடையாது. இது மினி வேர்ல்ட் கப். 3 மேட்ச் தான். 3 மேட்ச்ல ஒரு பேட் டே இருந்தா கூட நீங்க குவாலிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் எல்லா டீமுக்குமே லிட்டரலி வந்து ஒரு நாக் அவுட் மாதிரி. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தீங்கன்னா 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ரன் ரேட் மத்தவங்க கையில இருக்கு உங்க விதி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு வாழைப்பழத்தோல் தான் எப்பவுமே எல்லா டீமுக்குமே. ஸோ இந்தியாவுக்கு பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இதே மாதிரி தான் 2007 வேர்ல்ட் கப்லயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷோட இருந்தது கரீபியன்ல. அதுவும் 3 மேட்ச் தான். அதுக்கப்புறம் சூப்பர் 6 போச்சு. ஸோ அது எப்படி முடிஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்தியா டெஃபினட்டா பங்களாதேஷை லைட்டா எடுக்க கூடாது. 2022 பைலேட்டரல் சீரிஸ் பங்களாதேஷ்ல தோத்தாங்க இந்தியா போயிட்டு. அப்கோர்ஸ் போன வருஷம் டெஸ்ட் சீரிஸ் இந்தியா வின் பண்ணாங்க. ஆனா ஒன் டே கேம் எதுவும் ஆடல. கடைசியா ஒன் டே ஆனது 2022 இந்தியா பங்களாதேஷ் போயிட்டு அந்த பைலேட்டரல் சீரிஸ் தோத்தாங்க. சோ அந்த ஞாபகம் இந்தியாவுக்கும் இருக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கும். பட் டெஃபினட்டா வந்து இது ஒரு புஷ் ஓவர் கிடையவே கிடையாது. 3 டீம் மேட்ச் தான் இருக்கு. எந்த கேமும் லைட்டா எடுத்துக்க முடியாது. சோ புஷ் ஓவர் இருக்காது. ஐம் ஷூர் இந்தியன் டீமும் அதை புஷ் ஓவரா எடுத்துக்க மாட்டாங்க. பங்களாதேஷும் ரொம்ப ஆவலா இருப்பாங்க அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு. ஏன்னா வந்து இப்ப ஸ்ரீலங்காவும் இல்ல, வெஸ்ட் இண்டீஸும் இல்ல இந்த டோர்னமெண்ட்ல. சோ ஸ்ரீலங்கா நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க இப்போ. ஆனா அந்த டைம் ஆடல. ஐசிசி குவாலிஃபிகேஷன் ஃபார் சாம்பியன்ஸ் டிராஃபி வரும்போது ஸ்ரீலங்கா பிக்சர்லயே கிடையாது. சோ அதனால பங்களாதேஷ் உள்ள வந்திருக்காங்க. அண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் பங்களாதேஷ் கொஞ்சம் நல்ல டீசென்ட் டீம் தான். கொஞ்சம் பவர் ஹிட்டிங் கம்மியா இருக்கு. பட் குட் டீம். பங்களாதேஷ் போறதுக்கு முன்னாடி பிரதம் கரெக்டா ஒரு பாயிண்ட் நான் வந்து இங்க டெஃபினட்டா சொல்லி ஆகணும். நான் 2 குரூப் தான், 4 டீம் 3 டீம் இந்தியாவுக்கு யாருன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், நியூசிலாந்து. 3 டீமுமே வந்து ஒரு மாதிரி புஷ் ஓவர் கிடையாது. நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே எல்லா மேட்சையும் ஜெயிச்சாதான் நீங்க செமிஃபைனல் போக முடியும். சோ இது ஒரு மாதிரியான ட்ரிக்கி ஃபார்மேட். There is no intermediate stage. Straight away லீக்ல இருந்து செமிஃபைனல் ஃபைனல் அப்படிதான் இருக்கு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி. அண்ட் பங்களாதேஷ் நம்ம நிறைய வாட்டி நீங்க கரெக்டா சொன்னீங்க 2022 ஓடிஐல இந்தியா பங்களாதேஷ்க்கு எதிராக தோத்துருக்காங்க. சோ நல்ல கிரிக்கெட் ஆடணும். இந்தியன் டீம் 11 என்னன்னு பார்க்கலாம் பிரேதம். சுப்மன் கில், ரோஹித் சர்மா ஓப்பனிங். இது வந்து செட் தானே. இதுல எந்த மாற்றமும் நம்ம வந்து எதிர்பார்க்க போது இல்ல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்குவாட்லயே இல்ல, பாவம் அவர் எடுத்தாங்க. சோ சுப்மன் கில், ரோஹித் சர்மா ஓப்பனிங். யூ அக்ரி வித் இட்? ஆமா, அப்சல்யூட்லி. வேற ஓபனரே கிடையாது உங்களுக்கு. கில் அண்ட் ரோஹித் சர்மா and very successful opening pair also. விராட் கோலி and ஸ்ரேயஸ் ஐயர் probably 3 and 4 அப்படின்னு நான் சொல்றேன். இவங்களும் செலக்ட் themselves. விராட் கோலி டெஃபினட்டா நம்ம 3 ஆட போறாரு தெரியும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் ரீசெண்டா சம ஃபார்ம் பிரேதம் செமையா ஆடிட்டு இருக்காரு. அவர் ஒரு எக்ஸலன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் திருப்பி காமிச்சிட்டு இருக்காரு. சோ விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் ஃபாலோட் பை கேஎல் ராகுல். இவங்க தான் வந்து 3, 4 and 5 அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களோட ஒரு இந்தியன் டீமோட பேட்டிங் லைன் இப்படிதான் டெஃபினட்டா இருக்கும். ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் இது மாத்தவே மாட்டேன். உங்களுக்கு ரிஷப் பந்த் மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டர், ஒரு கேம் சேஞ்சர் இருக்கும்போது அவர் பெஞ்சில் உட்காந்து வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா பிரஷர், இதெல்லாம் 3 மேட்ச் எல்லாமே பிரஷர் கேம்ஸ். ஏன்னா ஒரு மேட்ச்னா யூர் அவுட் பேசிக்கலி. தோத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 2ல நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சுட்டு 3rd கேம் கோட் அவுட்டிங்கன்னா பரவாயில்ல, நீங்க த்ரூ தான்.
ஆனா ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரஷர் இருக்கும்போது எனக்கு என்னமோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ரிஷப் பந்த் அந்த பிரஷரே எடுத்துக்கிறது இல்ல பத்ரி. டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், நீங்க பாத்திருக்கீங்க அவர் அந்த பிரஷர்லாம் எடுத்துக்கிறது இல்ல. அவர் பாட்டுக்கு ஆடுறாரு. கேஎல் ராகுல் அண்டர் பிரஷர், எனக்கு நம்பர்ஸ் நல்லா இருக்கு கேஎல் ராகுலுக்கு, பட் அண்டர் பிரஷர் கேஎல் ராகுல் என்னைக்கு அடிச்சிருக்காரு எனக்கு ஞாபகம் இல்ல. அப்கோர்ஸ் கமெண்ட்ஸ்ல எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க அவருக்கு 50 ஆவரேஜ் இருக்குன்னு. எனக்கு என்னமோ நீங்க கொஞ்சம் ஹார்ஷா இருக்கீங்கன்னு தோணுது. நல்லா பண்ணிருக்காரு பிரீத்தம், கிடைச்ச சான்ஸ்லாம் நல்லா பண்றாரு. எஸ், உங்களுக்கு ரிஷப் பண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியும். எஸ், ஒரு எக்ஸ் ஃபேக்டர் லெஃப்ட் ஹேண்டர் நானும் ஒத்துக்கிறேன். பட் இவர் நல்லா பண்ணிருக்காரு. நானும் ரிஷப் பண்ட் தான் ஆடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் போக போக எனக்கு கேஎல் ராகுல் மேல இன்னும் நம்பிக்கை வைக்கலாம்னு தோணுது. இன் ஹைண்ட்சைட் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, டாப் 5 எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கூட இல்ல. இதுதான் ஒரே ஒரு விஷயம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா டீம் இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க கண்டினியூஸா. ஜடேஜா, அக்சர் பட்டேல், இவங்க 2 பேரும் விளையாடுவாங்க 11ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜடேஜா உங்களை நிறுத்தணும் பத்ரினா, ஏன்னா அதுக்குதான் அந்த ரைட் ஹேண்ட் மொனாப்லியை பிரேக் பண்றதுக்கு தான் அக்சரை ப்ரமோட் பண்றாங்க. 5 ஆடினார் அவர் 3 இங்கிலாந்து மேட்ச்ல, 3 ஒன் டேல ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் அவர் 5 ஆடினாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அக்சர் பட்டேல 5 ஆடிட்டு கேஎல் ராகுல் 7, அப்படி ஹார்திக் பாண்டியா 6 வந்து கேஎல் ராகுல் 7ல ஆடுறதுக்கு வேஸ்ட். கேஎல் ராகுல் 7ல ஜாஸ்தி இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஹி டசன்ட் கோ. சோ அவருக்கு டைம் வேணும். அண்ட் அதுக்கு நீங்க ஒரு ரிஷப் பந்த் ஹூஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் கீப்பர், அவரே ஆட்டு அவரை 5ல ஆடலாம். அதுதான் என்னோட கருத்து. நீங்க கேஎல் ராகுல் ஆடினீங்கன்னா அவரை 5ல ஆடணுங்க. இல்லாட்டி நீங்க அவர் 7ல ஆடுறதுல கேஎல் ராகுல் நீங்க எடுக்கிறது வேஸ்ட். ஆனா அவருக்கும் பாவம் கஷ்டம், டைம் வேணும் அவருக்கு கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு. 46th ஓவர்லயோ 44th ஓவர்லயோ நீங்க கேஎல் ராகுல் நம்பர் 7ல அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அவ்வளவு கிடைக்காது. அதுதான் என்னோட கருத்து. கரெக்ட். ஒரு நம்பர் 5ல அக்சர் பட்டேல ப்ரோமோட் பண்றதுக்கு பதிலா ஏன் ரிஷப் பண்ணிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டரே ஆட வைக்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. பட் கேஎல் ராகுல டிராப் பண்ண ரிலக்டண்டா இருக்காங்க ஒரு இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட். இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். சோ ஆடிங் டு தட் ரவீந்திர ஜடேஜா மேல நிறைய நம்பிக்கை வைக்கிறாங்க பிரீத்தம். நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ்னா ஜடேஜா எடுத்துக்காங்க அப்படிங்கும் போது, பட் எஸ் நான் அவன் மேல நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு அவரும் நல்லா ப்ரூவ் பண்றாரு. போட்டுனே இருக்காரு. லைன் அண்ட் லென்த் தான் ஜடேஜாவோட போலிங். ஒரு கிரிக்கெட்டே ரொம்ப சிம்பிள், கையில எடுத்தா லைன் அண்ட் லென்த்ல நான் அந்த இடத்துல போட்டே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மெஷின் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா, இவங்க 3 பேருமே லெவல்ல இருப்பாங்க இல்லையா? தே ஃபார்ம் தி the next number till number 8. அக்சர் பட்டேலோட பேட்டிங், ஜடேஜாவோட bowling செம காம்பினேஷனா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல. அண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் பத்தி ஜடேஜா சொல்றாரு, நான் அந்த டெல்லி அவர் வந்து ரஞ்சி டிராஃபி ஆடினாரு. டெல்லி மேட்ச்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 30 ஓவர், செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 25 ஓவர் 55 ஓவர் போட்டாரு. சரி, அந்த bowling போட எனக்கு ரிதம் வந்தது. அதே ரிதம் அதே டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் நான் கண்டினியூ பண்ணேன் ஓடிஎல்னு. சோ உங்களுக்கு தெரியுது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டோட முக்கியத்துவம் எவ்வளவுன்னு. ஏன்னா அந்த ஜடேஜா மாதிரி ஒரு 15 வருஷம் ஆடுற வெட்டரன் வந்து நான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அந்த ஓவர் போட்டதுனால நான் பெட்டரா இருக்கேன்னு சொல்லும் போது உங்களுக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட் எவ்வளவு முக்கியம் தெரிய வருது. பட் ஜடேஜா அந்த மாதிரி இருக்கும்போது, ஜடேஜா ஒரு இன்ச் பால் நவுந்தா கூட ஜடேஜா அன்பிளேயபிள் தான். அண்ட் அந்த பிளாட் சர்ஃபேசஸ், இங்கிலாந்து 3 மேட்ச்மே பிளாட் சர்ஃபேஸ்ல அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டார். ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ், தேர்ட் கேம் ரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பேட்டிங்க்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைக்கல. பட் அந்த ஜடேஜாவோட பேட்டிங் ரோல அக்சர் செய்யறாரு. சோ அவங்க சேர்ந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு காம்போ பேக்கேஜா ரொம்ப நல்லா டபுள் என்ஜின் மாதிரி வருது. ஒருத்தம் போலிங், ஒருத்தம் பேட்டிங். ஆஃப்கோர்ஸ் ஹார்திக்கும் இருக்காரு கூட. சோ நம்பர் 8 வரைக்கும் சார்ட்டட் உங்க டீம். டெஃபினட்டா சார்ட்டட். முகமது ஷமி மற்றும் ஹர்ஷதீப் சிங் இவங்க 2 பேர் தான் புது பந்த கையில எடுப்பாங்க. அலாங் வித் ஹார்திக் பாண்டியா ஒரு தேர்ட் சீமர் இருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்கு பிரேத்தம், ஒரு இடம் டெஃபினட்டா ஸ்குவாட்ல இருக்கு. வருண் சக்கரவர்த்தியை நம்ம எதிர்பார்க்கலாமா? நானா இருந்தா டெஃபினட்டா வருண் சக்கரவர்த்தி நீங்க ஸ்குவாட்ல எடுத்திருக்கீங்கன்னா ஸ்ட்ரெயிட்வே 11ல விளையாடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் டெஃபினட்டா வந்து இருக்கு. பேட்ஸ்மேன் ரீட் பண்ண கஷ்டப்படுறாங்க. சோ மை நம்பர் 11 ஆஃப்டர் ஐ திங்க் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ஷதீப் சிங் அண்ட் முகமது ஷமி 2 பேர் செலக்ட் themselves as seamers. So Varun Chakravarti will be my number 11 option. I will play him. Your thoughts? அது வருண் ஒன்னும் தப்பு பண்ணல பத்திரி, நல்ல போலிங் ஃபார்ம்ல இருக்காரு. பட் அதே பட்சத்துல பாத்தீங்கன்னா குல்தீப்பும் ஒன்னும் தப்பு பண்ணல, நல்லா தான் போலிங் போடுறாரு. அண்ட் அந்த தேர்ட் கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாம் பேண்டன் எடுக்கிறதுக்கு ஒரு அப்சல்யூட் ரிப்பர் போட்டாரு. அது மிடில் ஸ்டெம்ப்ல பிச்சா அப்படி ஆஃப் ஸ்டெம்ப போய் அடிச்சுது. சோ குல்தீப் யாதவும் எந்த தப்பும் பண்ணல. அண்ட் நல்ல அவர் ரிதமும் வந்திருக்கு. சோ குல்தீப் யாதவுக்கும் அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு, வருணுக்கும் அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. சோ மேட்ச் அப் படி பார்க்கணும், எந்த டீமோட குல்தீப் யாதவ் ஆடலாம், எந்த டீமோட வருண் ஆடலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து நிறைய ஸ்வீப் ஆடுவாங்க, பாகிஸ்தான் நிறைய ஸ்வீப் ஆடுவாங்க. ஹூஸ் ஈஸியர் டு ஸ்வீப், குல்தீப்பா வருணா? அந்த மாதிரி மேட்ச் அப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பார்த்து தான் எடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரும் 11ல ஆட முடியாது. அப்போனா உங்களுக்கு ஒரு பேசர் தான் இருப்பாங்க. சோ அது வாய்ப்பே கிடையாது. அண்ட் அக்சர் அண்ட் ஜடேஜா 2 பேரும் ஆடிதான் ஆவாங்க. So Kuldeep and Varun ஒரு டாஸ் அப் depending on matchup. பட் என்ன பொறுத்தவரைக்கும் Kuldeep has the slight edge. ஏன்னா அவர் எந்த தவறும் செய்யல. கரெக்ட். மறுபக்கம் இந்தியா சம்ம டீம், டெஃபினட்டா ஃபேவரட்ஸ். நம்ம 11 இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். பட் மறுபக்கம் பங்களாதேஷ் பார்த்தா கொஞ்சம் அவங்களும் வந்து இப்போ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. முகமதுல்லா, முஷ்ஃபிகுர் ரஹீம். பங்களாதேஷ் ஸ்கிப்பர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, மேதி ஹாசன் மிராஸ், this is சாம்பியன்ஸ் டிராஃபி, நாங்க சாம்பியன்ஸ் ஆக தான் வரோம் அப்படின்னு இருக்காரு. யார வேணா நீங்க எடுத்துருவாங்க, இந்தியா நாங்கெல்லாம் சும்மா விளையாட வரல
we are coming to play Champions Trophy to become champions அப்படி ஒரு பஞ்ச் டைலாக் விட்டுருக்காரு மெஹதி ஹசன் மிராஸ். அது அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது தப்பே கிடையாது. பத்தி நம்ம பேசுன மாதிரி இது 3 மேட்ச், நீங்க 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சீங்கன்னா கூட செமிஃபைனல் வாய்ப்பு இருக்கு. சோ எல்லா டீமும் அங்க வர டீம் டாப் 8 டீம்ஸ் எல்லா டீமுக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. பாகிஸ்தான் இன்ஃபேக்ட் நியூசிலாந்து கிட்ட 2 வாட்டி தோத்துருக்காங்க. ஆனா ஓப்பனிங் மேட்ச் பாகிஸ்தான் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்க போறாங்க. அண்ட் ஒரே டீம் 3 முறை கண்டினியூஸா அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அண்ட் பாகிஸ்தான் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல நீங்க கவுண்ட் அவுட்டே பண்ண முடியாது, ஹோஸ்ட் நேஷன் வேற. அண்ட் அந்த பக்கம் இங்கிலாந்து சரியான அடி வாங்கினாங்க இந்தியால. ஆனா அங்க போயிட்டு 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் செமிஃபைனல்ஸ் வருவாங்க. சோ அதுதான் பியூட்டி ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். என்ன வேணாலும் நடக்கலாம். 3 மேட்ச் இருக்கு, எந்த மேட்ச் நீங்க ஸ்லிப் அப் ஆக முடியாது. சோ பங்களாதேஷ் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 2 good days there in the semi-final. யா சூப்பர், லுக்கிங் ஃபார்வர்ட். பயங்கரமான, அதனால தான் இது பேரே சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஓபனர், எவ்ரி மேட்ச் இஸ் வைட்டல். சம கண்டென்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எஸ், ஒரு மேட்சையும் நாங்க கிரிக்கெட் வித் பத்ரியில கவர் பண்ணிட்டே இருப்போம். தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி பத்ரி, நீங்க நம்ம ஷோ க்ளோஸ் பண்ணுங்க, உங்களை ஸ்பாட்ல போடுறேன். உங்க 4 செமிஃபைனலிஸ்ட் யாரு? என்னோட 4 செமிஃபைனலிஸ்ட் வந்து இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. இதுதான் நான் சொல்ல போறேன். இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. ஓகே, நான் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் இங்கிலாந்து. அப்பா பயங்கரமா சொல்லியிருக்கீங்க. நிறைய டாக் ஹார்ஸஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஏன்னா நியூசிலாந்து மேல நம்பிக்கை நிறைய இருக்கு. மறுபக்கம் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அவங்க 2 பேரும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பாகிஸ்தான் வேணா நான் ரொம்ப நம்பிக்கை வைக்கல பர்சனலி, பட் நீங்க வச்சிருக்கீங்க. பொறுத்தது பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ். தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவே நன்றி. தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் அமுத்தம் பண்றாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. See you soon. Bye.